ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதுக்கோட்டை நகரில் உள்ள பிரகதாம்பாள் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். வாங்க. ஜலத்தை கலந்து வச்சுட்டு அந்த சிவபெருமானுக்கு காலத்தை வராமல் அவசியம் பண்ணிக்கிட்டு சிவன் எப்போதுமே பக்தியை சோதனை பண்ணி தான் அப்புறம் நல்லா செய்வார். அப்போ காட்டு பசு குளிர்மத்தில் பசு அடித்து சாப்பிட வரவே எனக்கு முக்கியமான கடமை இருக்குது. அந்த கடமையை நிறைவேற்றி என்னவாக சொல்லி கால் போட்டுட்டு நான் சிவபெருமானுக்கு அவசியத்தை பண்ணிட்டு கண்டுபிடிக்கும் பாலை கொடுத்துட்டு அந்த வேங்கையாட்ட போய் சாப்பிட்டுட்டு என் கடமை முடியுங்க அடி சாப்பிட போயிட சிவபெருமான் காத்து கொடுத்து இந்திரன் சபை கூப்பிட்டுக்கிறார். அதாவது ஊருக்கு பேர் திருக்கோகரணம். திருங்கிறது மதிப்புக்குரிய பேர், கோவுங்கிறது பசு, கர்ணங்களுக்காக சாதாரண வழிபடுறது. சிவபெருமான் காமதேனுவுக்கு மோட்சம் தர காரணமாக இருந்த சிவத்தலம். கிழக்கு பார்த்திருக்கும் கோகர்ணேஸ்வரர் சந்நிதி குடவரை கோயில். பிரகதாம்பாள் புதுக்கோட்டை மன்னரோடு நேருக்கு நேர் பேசிய தெய்வம் என்று ஒரு வரலாற்று கதை ஒன்று கூறுவதால் பிரகதாம்பாளை பேசும் தெய்வம் என்றே அழைக்கின்றனர். இது ஒரு குடவரை கோயில். இங்கு அரைக்காசு அம்மன் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறாள். ஏதேனும் பொருள் தொலைந்து போய்விட்டால் அரைக்காசு அம்மனுக்கு காணிக்கை என கூறி சிறிது வெல்லத்தை எடுத்து வைத்துவிட்டு தேடினால் அந்த பொருள் கிடைத்துவிடும். புதுக்கோட்டை அரசாட்சி பிரிட்டிஷ் இந்திய ஆளுகைக்கு உட்படாத தனி நாடு, தனி ஆட்சி, தனி சட்டம், தனி நாணயம். இந்திய காசை எப்படி ரூபாய் என்கிறோமோ அதேபோல் புதுகை காசின் பெயர் அம்மன் காசு. தனிக்காட்டு அரசாக இருந்தவர்கள் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் சொந்தமாக ஒரு நாணயத்தை வெளியிட்டு கொண்டார்கள். அதன் பெயர் அம்மன் காசு. அதன் ஒரு புறத்தில் தொண்டைமான்களின் வழிபாட்டு தெய்வமாகிய பிரகதாம்பாளின் உருவம் இருக்கும். ஆகையால் தான் புதுக்கோட்டை அம்மன் காசு என்ற பெயர். புதுக்கோட்டை அம்மன் சல்லி என்றும் அழைப்பார்கள். பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பைசாவுக்கு 3 அம்மன் காசுகள் சமம். இந்த காசை அவர்கள் பெற்ற உரிமையின் அடையாளமாக வெளியிட்டு கொண்டார்கள். அந்த நாட்டின் அதிபதி பிரகதாம்பாள். அவளுடைய பிரதிநிதியாகத்தான் தொண்டைமான்கள் ஆண்டு வந்தனர். பிரகதாம்பாள் தாசன் என்றுதான் அவர்களுடைய விருதுகள் தொடங்கும். இன்றைக்கும் புதுகையில் யாரேனும் கையில் காசு இல்லாத நிலையில் என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என்பதை குறிப்பிடுவதற்கு கையில் அம்மன் ஜல்லி இல்லை என்ற பதத்தை பேச்சு வழக்கில் புழங்குவார்கள். அப்பேற்பட்ட கண்கண்ட தெய்வம் பிரகதாம்பாள். கோகர்ணேஸ்வரர் பிரகதாம்பாளை தரிசித்து மகிழ்ந்த அனைவருக்கும் சிவபெருமானின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.